ശ്രീമദ് ദേവി ഭാഗവതം ഷഷ്ഠസ്കന്ധം ആറാവത് സ്കന്ധത്തിലെ അതാ മംഗളകരമായിരിக்கிற അഷ്ടാവിംശോ അധ്യായ 28வது അധ്യായം. നാരദ ഉവാച. ശ്രീ നാരദ മഹർഷിയാക്കും ഇங்கே வியாச பகவானுக்கு கதைகளை சொல்லின்னு இருக்கார். ஒன்னாவது ஸ்லோகம். நிஷாமய முனி ஸ்ரேஷ்ட கததோ மம சத்கதாம் மாயாபலம் சுதுர்ஞேயம் முனிபிர்யோகவித்தமே. முனிசிரேஷ்ட, நான் சொல்லுற சல்கதைய நன்னா கேளுங்கோ. யோகஜர்களாயிருக்கிற மாமுனிகளுக்கு கூடியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு சிரமமாக்கும் இந்த மாயையோடு சக்தி அப்படிங்கிறது. இரண்டாவது ஸ்லோகம். மாயயா மோஹிதம் சர்வம் ஜகஸ்தாவர ஜங்கமம் பிரம்மாதி ஸ்தம்ப பர்யந்தமஜயா துர்விபாவ்யயா. பிரம்மா முதலுக்கு புல்கொடி வரைக்கும் இருக்கிற அசையறதும் அசையாததுமா இருக்கிற இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற சர்வதும் கற்பனை பண்ணி பார்க்கறதுக்கு கூடியும் சாதிக்காத்ததான மாயையால, அந்த மாயா சக்தியால அட்ராக்ட் செய்யப்பட்டதாக்கும். மாயாதேவி தன்னோட சக்தியால எல்லாத்தையும் ஆட்டி படைக்கிறார். மூணாவது ஸ்லோகம். கதாசித் சத்யலோகாத் வைஸ்வேததீபே மனோஹரே கதோஹம் தர்ஷனாகாம்சி ஹரேரல்புத கர்மணா. முன்னால ஒருக்கா நான் சத்தியலோகத்திலேருந்து பகவான் ஸ்ரீஹரியை பார்த்து வணங்கணும் அப்படிங்கிற ஆக்ரகத்தோடு கூடிட்டு ரொம்ப ரொம்ப ஆச்சரியங்களை கொடுக்கிற பகவான் ஸ்ரீஹரியோடு அழகான வைகுண்டத்துக்கு போனேன். நாலாவது ஸ்லோகம். வாதயன் மகதீம் வீணாம் ஸ்வரதான விபூஷிதா காயனம் காயமானஸ்து சாமசப்த ஸ்வரான்விதம். மகதி அப்படிங்கிற வீணையில ஸ்வர லயங்களை மீட்டிண்டு சப்தஸ்வரங்களோடு கூடிட்டு சாமகானங்களை பாடிண்டு அஞ்சாவது ஸ்லோகம். திருஷ்டோ மயா தேவதேவ சக்கரபாணிர்கதாதர கௌஸ்துபோத்பாசிதோரஸ்கோ மேகஷ்யாமச்சதுர்புஜா. தேவர்களுக்கெல்லாம் தேவனும் சுதர்சன சக்கரத்தை கையில வச்சுருக்கிறவரும் கௌமோதகி அப்படிங்கிற கதைய கையில வச்சுருக்கிறவருமான ஸ்ரீஹரியை நான் பார்த்தேன். அவரோட மாறிடத்துல கௌஸ்துபம் இப்படி மின்னி தளங்கிறது. கார்மேக கலர்ல இருக்கிற திருவுடல் இருக்கிற பகவான் ஸ்ரீஹரி, அவரோடு 4 திருக்கைகளையும் நான் பார்த்தேன். ஆறாவது ஸ்லோகம். பீதாம்பர பரிதானோ முகுடாங்கதராஜித லக்ஷ்மியா சக விலாசின்யா கிரீடமானோ முதாயுத.
மஞ்சள் கலர்ல பட்டு வஸ்திரத்தை தரிச்சுருக்கார், அங்கதம் தரிச்சுருக்கார், கிரீடம் தரிச்சுருக்கார். இப்படியெல்லாம் ஜொலிச்சு நிற்கிற பகவான் ஸ்ரீஹரி விலாசினியா இருக்கிற லக்ஷ்மியோடு கூடிட்டு ரொம்ப சந்தோஷத்தோடு கூடிட்டு அங்க இருக்கிற டைமா இருந்தது அது. 7வது ஸ்லோகம். வீட்சிய மாம் கமலா தேவி கதாந்தர்தானமந்திகாத் சர்வலட்சண சம்பன்னா சர்வபூஷண பூஷிதா. என்ன பார்த்த உடனே லக்ஷ்மி தேவி பகவான் நாராயணனோடு பக்கத்துல போய் நின்றுட்டு இருந்தாலே அந்த லக்ஷ்மி தேவி பகவான் நாராயணன் கிட்டேந்து நகர்ந்து மறைஞ்சிட்டா. சர்வ லட்சணங்கள் இருக்கிற, சர்வ ஆபரணங்களை போட்டுருக்கிற அந்த லக்ஷ்மி தேவி. 8வது ஸ்லோகம். நாரீணாம் பிரவரா காந்தா ரூபயௌவன கர்விதா சுப்ரியா வாசுதேவஸ்ய வரதாமீகர பிரபா. ஸ்திரீகளில ரொம்ப உத்தமையா இருக்கிற லக்ஷ்மி தேவி, யௌவன பிராயத்தில் இருக்கிற ரொம்ப ரொம்ப அழகா இருக்கிற அம்பிகை, சொர்ண கலர்ல மின்னி ஜொலிக்கிற அம்பிகை, பகவான் வாசுதேவனுக்கு ரொம்ப பிரியமா இருக்கிற அம்பிகை. அந்த லக்ஷ்மி தேவியாக்கும் அங்கே இருந்து பகவானோடு பக்கத்திலேருந்து நகர்ந்து போனது. 9வது ஸ்லோகம். அந்தர்கிருஹம் கதாம் திருஷ்ட்வா சிந்துஜாம் வியஞ்சனான்விதாம் மயா பிருஷ்டோ தேவதேவோ வனமாலி ஜகல் பிரபு. லக்ஷ்மி தேவி அழகான பட்டு வஸ்திரத்தால தேவியோடு அழகான சரீரத்தை மூடிண்டு அந்த கிரகத்துக்கு உள்ள போனதை பார்த்துட்டு நான் வனமாலை தரிச்சுருக்கிற இந்த பிரபஞ்சத்துக்கெல்லாம் ஈஸ்வரனாயிருக்கிற வாசுதேவன் கிட்ட கேட்டேன். 10வது ஸ்லோகம். பகவன் தேவதேவேஷா பத்மநாப சுராரிஹன் கதஞ்ச மாகதா திருஷ்ட்வா மாமாகச்சந்தமந்திகாத். தேவர்களுக்கெல்லாம் தேவனாயிருக்கிற பத்மநாபா, அசுர நிகிரகம் பண்றவரே, இங்க வந்த என்ன பார்த்துட்டு லக்ஷ்மி தேவி என்னத்துக்காக்கும் உங்ககிட்ட இருந்து போனா, உங்க பக்கத்துல நிக்காதைக்கு போனது என்னத்தினால? 11வது ஸ்லோகம். நாஹம் விடோ நவாதூர்த்தா தாபசோஹம் ஜகத்குரோ ஜிதேந்திரியோ ஜித க்ரோதோ ஜிதமாயோ ஜனார்தனா. நான் விடன் கிடையாது, பெண்களுக்கு பின்னால சுத்தரவன் இல்லை, தூர்த்தன் இல்லை. ஜகத்குரோ ஜனார்தனா, நானொரு തപസ്വി அல்லவா, இந்திரிய நிகிரகத்தை செஞ்சவனல்லவா, குரோதத்தை அடக்கினவனல்லவா, மாயைய ஜெயிச்சவனல்லவா. அப்படி இருக்கிற என்ன பார்த்துட்டு எதுக்காக்கும் லக்ஷ்மி தேவி உங்க பக்கத்துல இருந்து நகர்ந்து போனது? நாரத உவாச்ச. 12வது ஸ்லோகம். இங்க நாரத மகர்ஷி வியாச பகவானுக்கு சொல்லறார், நான் இப்படியெல்லாம் பகவான் கிட்ட கேட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம், அது வரைக்குமாக்குமே 11வது ஸ்லோகம். அதுக்கப்புறம் நாரத மகர்ஷி இங்க வியாசர் கிட்ட சொல்லறார். அதாக்கும் இங்க நாரத உவாஜா. இந்த அத்தியாயம் ஆரம்பிக்கிறதையும் நாரத உவாஜா வந்தது, வியாச மகர்ஷிட்ட நாரத முனி சொல்றதாயிட்டு தான் வந்தது. அதுக்கப்புறம்
நாரத மகர்ஷி என்னவாக்கும் மகாவிஷ்ணுட்ட பேசினார் அப்படின்னு அவரு சொன்னார். இப்ப மறுபடியும் அதனோட ஒரு விவரணத்தை நாரத மகர்ஷி இங்க கொடுக்கிறார் வியாச பகவானுக்கு. அதனால நாரத உவாசா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நிஷம்ய வதனம் கிஞ்சித் கர்வயுக்தம் ஜனார்தனா, நிஷம்ய வதனம் கிஞ்சித் கர்வயுக்தம் ஜனார்தனா, கொஞ்சம் கர்வத்தோடு கூடிட்டு சொன்னார். அதாக்கு நீங்க கிஞ்சித் கர்வயுக்தம். நிஷம்ய வதனம் கிஞ்சித் கர்வயுக்தம் ஜனார்தனா உவாச மாம் ஸ்மிதம் கிருத்வா வீணாவன் மதுராம் கிரம். வீணாவத் மதுராம் கிரம். நாரதரோடு கொஞ்சம் கர்வத்தோடு கூடின வாக்குகளை கேட்டுட்டு ஜனார்தனனா இருக்கிற பகவான், உயிரினங்களோடெல்லாம் சங்கடங்களை தீர்த்து வைக்கிற பகவான் புன்னகையோடு கூடிட்டு வீணாநாதம் மாதிரி இருக்கிற ஸ்வரத்தோடு கூடிட்டு இப்படி நாரதருக்கு பதில் சொன்னார் அப்படின்னு நாரதர் வியாசருக்கு சொல்லுறார். அடுத்தது விஷ்ணு பகவான் என்னவாக்கும் நாரதர்கிட்ட சொன்னார் அப்படின்னு விஷ்ணு பகவான் சொன்ன மாதிரியே இங்க சொல்லப்படுறது. அதனால விஷ்ணு உவாசா, விஷ்ணுஹு உவாச. 13வது ஸ்லோகம். நாரதா ஏவம் விதானி இதி. நாரதைவம் விதானீதேர்னஸ்தாதவ்யம் கதாதன பதிம் வினான்ய சாநித்யம் கஸ்யசித் யோஷயா கொஜித். நாரதா, கணவரோடு முன்னால அல்லாதக்கு வேற ஆரோடு முன்னாலேயும் குலஸ்திரீகள் நிற்கிறது ஒருபோதும் நீதி கிடையாது. அதனாலே அக்கும் லக்ஷ்மி தேவி ஆனா என்னோடு மனைவி இங்கேந்து போனா ஒன்ன பார்த்ததும். 14வது ஸ்லோகம். மாயாசூர்துர்ஜயா வித்வன் யோகிபீர்ஜிதமாருதை சாங்கியவித்பீர்நிராஹாரை தாபசைச்ச ஜிதேந்திரியை. பிராணனை ஜெயிச்ச யோகிகள், அதே மாதிரி சாங்கிய சாஸ்திரங்களை தெரிஞ்சவா, அதே மாதிரி இந்திரியங்களை அடக்க தெரிஞ்ச ஜிதேந்திரியர்கள், ரொம்ப ரொம்ப தீவிரமான தபசு செய்யறவா, இவாளொன்னும் ஆக்சுவலாயிட்டு மாயைய ஜெயிச்சவா கிடையாது. பதினஞ்சாவது ஸ்லோகம். தேவைச்ச முனிஷார்தூல யத் த்வயோக்தம் வஜோதுனா ஜிதமாயோஸ்மி கீதஜ்ஞ நைவம் வாச்யம் கதாசன. ஹே முனிஸ்ரேஷ்டா, தேவர்களும் அப்படியேதான் பாட்டு பாடுறதுக்கு ரொம்ப அறிவிருக்கிற கீதஜ்ஞா. நீங்கள் இப்ப சொன்னேலே நான் மாயைய ஜெயிச்சவனாக்கும் அப்படின்னு, அப்படி ஒருபோதும் நீங்கள் சொல்லண்டாம். 16வது ஸ்லோகம். ந அஹம் நாஹம் சிவோ ந வா பிரம்மா ஜேதும் தாம் பிரபவோப்யஜாம் பிரபவஹ அபி அஜாம் முனய சனகாத்யஸ்ச சனக ஆதிஹி ச. முனய சனகாத்யஸ்ச
கஹ துவம் கே அன்யே க்ஷமா ஜயே. கஸ்துவம் கேன்யே க்ஷமா ஜயே. அந்த அஜய ஜெயிக்கிறதுக்கு, மாயைய ஜெயிக்கிறதுக்கு எனக்கோ ஸ்ரீருத்ரனுக்கோ பிரம்மாவுக்கோ, அதாவது திரிமூர்த்திகளான எங்களுக்கு ஒன்றும் சக்தி இல்லை. சனகாதி முனிகளுக்கும் அதுக்கான சக்தி இல்லை. அப்படி இருக்கிறதையாக்குமா உங்களுக்கும் மற்றவாளுக்கும் எல்லாம் அந்த மாயைய ஜெயிக்கிறதுக்கு சாதிக்கும்? மாயையை நான் ஜெயிச்சுட்டேன்னு எல்லாம் சொல்றேளே, அது ஒன்றும் சரியில்லை. உங்களால மாயையை ஜெயிக்கிறதுக்கு சாதிச்சிட்டில்லை. நீங்கள் நினைச்சுக்கிறீர்கள் அப்படி, அவ்வளவுதான். 17வது ஸ்லோகம். தேவதேஹம் நிருதேஹம் வா திர்யக்தேஹமதாபிவா பிப்ருயாத்ய ஷரீரம் ச சகதம் தாம் ஜயேதஜாம். தேவ சரீரமோ மனுஷ சரீரமோ, ஹொரிசோண்டலா நடக்கிற மிருகங்களோடு அந்த சரீரமோ ஆகட்டும். திரியக் அப்படின்னா மிருகங்கள், பறவைகள் எல்லாம் அந்த திரியக்காயிட்டு வளர்றது, ஹொரிசோண்டலாயிட்டு வளர்றதையாக்கும் இங்க திரியக் அப்படின்னு சொன்னது. தேவர்களோ மனுஷர்களோ திரியக்குகளோ ஆகட்டும், சரீரம் இருக்கிற ஏதொருவனும் அந்த மாயைய ஜெயிக்கிறதுக்கு எப்படி சாதிக்கும்? 18வது ஸ்லோகம். த்ரியுதஸ்தாம் கதம் மாயாம் ஜேதும் சக்த புமான் பவேத் வேத வித்யோக வித்வாபி வேதவித் யோகவித் வா அபி வேதவித் யோகவித்வாபி சர்வஜ்ஞோ விஜிதேந்திரியா சர்வஜ்ஞோ விஜிதேந்திரியா. வேதஜ்ஞனோ யோகஜ்ஞனோ സർവജ്ഞനോ ജിതേന്ദ്രിയനോ ആനാലും ത്രിഗുണങ്ങളോടുകൂടിന മനുഷ്യനാനാലും മായയെ ത്രിഗുണങ്ങളോടുകൂടിന മനുഷ്യനുക്ക് മായയെ എപ്പടി ജയിக்கிறதுக்கு സാധിക്കും? മനുഷ്യ വേദജ്ഞനായിക്കട്ടും യോഗജ്ഞനായിക്കട്ടും സർവജ്ഞനായിക്കട്ടും ജിതേന്ദ്രിയനായിക്കട്ടും സദ്ഗുണ രജോ ഗുണ തമോ ഗുണങ്ങളോടുകൂടിന മനുഷ്യനുക്ക് മായയെ ജയിக்கிறதுக்கு എപ്പടി സാധ്യം? ഭഗവാൻ നാരദ മഹർഷിയുടെ കേൾക്കറതാക്കും ഇത്. 19வது ശ്ലോകം. കാലോപി തസ്യാരൂപം ഹി രൂപഹീന സ്വരൂപകൃത് തദ്വശേ വർത്തതേ ദേഹി വിദ്വാൻ മൂർഖോദമധ്യമ. രൂപമില്ലാത്തതാക്കുന്ന കൂടിയും രൂപമുണ്ടായിത്തീരற அந்த காலவும் மாயாஸ்வரூபமாக்கும். வித்வானும் முட்டாளும் அதே மாதிரி ரெண்டும் கட்டானா இருக்கிற புத்தி இருக்கிறவாளும் காலத்துக்கு கட்டுப்பட்டவாளாக்கும். பகவானோடு காலச்சக்கரம் சுத்தி கறங்குறதே அதுலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு ஆராலையும் முடியாது. நான் வித்வானாக்கும், நான் யோகி சிரேஷ்டனாக்கும் அப்படின்னு ஒன்றும் ஆராலையும் சொல்லி அந்த பகவானோடு காலச்சக்கரத்துக்கிட்டேந்து தப்பிச்சுக்கிறதுக்கு சாத்தியமில்லை. 20வது ஸ்லோகம். காலஹ கரோதி காலஹ கரோதி தர்ம
ஞேயம் கதாசித் விகலம் புனः स्वभावात् कर्मदो वाभि दुर्ज्ञेयं तस्य चेष्टिदम्. காலம் மனுஷால தர்மஜனாக்குறது, சில டைம்ல முட்டாளாக்குறது, சுபாவத்தாலேயோ கர்மத்தாலேயோ இப்படியெல்லாம் சம்பவிக்கலாம். என்ன ஆனாலும் சரி, காலத்தோடு இந்த மாதிரி இருக்கிற சேஷ்டகள் ரொம்ப ரொம்ப துஷ்கரம். காலத்தை மறிகடக்கிறதுக்கு ரொம்ப சிரமம். நல்லவனா இருக்கிறவன் திடீர்னு கெட்டவனா மாறிடுறான். ரொம்ப ரொம்ப கெட்டவனா இருக்கிறவன் திடீர்னு பார்த்தா நல்லவனா மாறிடுறான். இதெல்லாம் காலத்தால உண்டாகிற சேஷ்டகளாக்குமே. காலம் மனுஷால சில டைம்ல தர்மஜனாக்குறது, சில டைம்ல முட்டாளாக்குறது, சில டைம்ல அதர்மி ஆக்குறது. சுபாவத்தாலேயோ கர்மத்தாலேயோ ஆயிருக்கலாம், இப்படியெல்லாம் சம்பவிக்கிறது. இருந்தாலும் காலத்தோடு சேஷ்டிதம், விளையாட்டு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கடினம். இப்படி பகவான் நாரத மகர்ஷிக்கு பதில் சொன்னார். லட்சுமி தேவி எதனாலியாக்கும் என்னோட பக்கத்துல இருந்து ஒன்ன பார்த்தோன்னா போனா அப்படிங்கிறதுக்கான காரணத்தை இப்ப நாரத மகர்ஷி வியாச பகவான் கிட்ட சொல்றாரு. அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத. அதனால நாரத உவாச்ச 21வது ஸ்லோகம். இதி உக்த்வா இத்யுக்த்வா விரதோ விஷ்ணுரஹம் விஸ்மயமானசா தமப்ரவம் ஜகந்நாதம் வாசுதேவம் சனாதனம். பகவான் விஷ்ணு இப்படி சொல்லி நிப்பாட்டினார். எனக்கு அது கேட்டோன அதிசயம் தோணித்து. வியாச மகர்ஷே, நான் சனாதனன், அதானது எப்பவும் சத்தியமாயிட்டு இருக்கிற ஜெகநாதனா இருக்கிற இந்த பிரபஞ்சத்தை காப்பாத்துற அந்த வாசுதேவன் கிட்ட இப்படி கேட்டேன். 22வது ஸ்லோகம். ரமாபதே கதம் ரூபா மாயா சா கீதృశே புனः கியத்பலா க்வ சம்ஸ்தானா கஸ்யாதாரா வதஸ்வமே. லக்ஷ்மி தேவியோடு கனவா ரமாபதே. ரமா அப்படிங்கிறது லக்ஷ்மி தேவியோடு பேராக்கம். ரமாபதி அப்படிங்கிறது வாசுதேவன். ரமாபதே அப்படின்னு நாரத மகர்ஷி மகாவிஷ்ணுவை கூப்பிட்டு கேட்கிறார். அந்த மாயையோடு ரூபம் அப்படிங்கிறது என்னவாக்கும்? எப்படி இருக்கிறவளாக்கும் இந்த மாயை? இந்த மாயைக்கு எப்படியாக்கும் பலம் உள்ளது? எத்தனை பலம் இருக்கு? எங்கேயாக்கும் இருக்கா? ஆரை ஆசிரியிச்சுண்டாக்கும் மாயை இருக்கா? இதெல்லாம் என்கிட்ட சொல்லித்தாருங்கோ அப்படின்னு நான் விஷ்ணு கிட்ட கேட்டேன் வியாசமுனே அப்படின்னு நாரத மகர்ஷி வியாசர் கிட்ட சொல்றார். 23வது ஸ்லோகம். द्रष्टु कामोऽस्मि तां मायां दर्शयाशु महीधर ज्ञातुमिच्छामि तां सम्यक् प्रसादं कुरु मापदे. இந்த பூமியை தரிச்சுன்னு இருக்கிறவரே மகீதரா அப்படின்னு நாரத மகர்ஷி விஷ்ணுவை கூப்பிடுறார். எனக்கு அந்த மாயைய பார்த்தா சந்தோஷமாகும். எனக்கு அதுக்கான ஆசை இருக்கு. மாயைய பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்திருக்கு. பிரபோ, அந்த மாயையை எனக்கு ஒன்று காட்டித்தாங்கோளேன். இந்த மாயைய சம்பந்திச்ச விஷயங்கள் எல்லாம் எனக்கு நன்னா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆசை வந்திருக்கு. லக்ஷ்மி பதே, மாயைய எனக்கு ஒன்று காட்டித்தரத்துக்கு உங்களுக்கு கருணை உண்டாகணுமே. மகீபதே, லக்ஷ்மிபதே, ரமாபதேன்னு எல்லாம் மக்களும் கூப்பிட்டு நாரத மகர்ஷி மகாவிஷ்ணுவிட்ட இப்படி ஒரு ரிக்வெஸ்ட் பண்றார். அதுக்கு மகாவிஷ்ணு நாரத முனிக்கு பதில் சொல்லறதாக்கும் அடுத்த ஸ்லோகம். அதனால
വിഷ്ണുരുവാച വിഷ്ണുഹു ഉവാച മഹാവിഷ്ണു ബദൽ ചെന്നാർ. 24ാவது ശ്ലോകം. ത്രിഗുണാ സാഖിലാധാരാ സർവജ്ഞാ സർവസമ്മത അജേയാനേകരൂപാ ച സർവം വ്യാപ്യ സ്ഥിതാ ജഗത്. சத்குண ரஜோகுண தமோ குணங்கள் கூடி சேர்ந்த அந்த மாயை. எல்லாத்துக்கும் ஆதாரமாயிருக்கிறவளும் சர்வஜையும் ஆராலையும் ஜெயிக்க முடியாதவளும் நிறைய ரூபங்கள் இருக்கிறவளும் ஆக்கும். இந்த பிரபஞ்சம் ஃபுல்லா இந்த மாயாதேவி ரொம்பி வழிஞ்சு நிற்கிறா நாரதமுனே அப்படின்னு பகவான் மகாவிஷ்ணு பதில் சொல்றார். 25வது ஸ்லோகம். தித்ருச்சாயதி தே சித்தே நாரதாரோஹணம் குரு கருடே மல்சமேதோத்ய கச்சாமோன்யத்ர சாம்பிரதம். நாரதா, அந்த மாயைய பார்க்கணும்னு உனக்கு ஆக்ரகம் இருந்தானா இந்த கருட வாகனத்துல ஏறிக்கோ, என்னோட பக்கத்துல உட்காந்துக்கோ, நமக்கு 2 பேருக்கும் கூட்டிட்டு ஒரு இடத்துக்கு போறோம், நான் உனக்கு மாயைய காட்டித்தரேன். 26வது ஸ்லோகம். தர்ஷயிஷ்யாமி தே மாயாம் துர்ஜயாமஜிதாத்மபி துஷ்ட்வாத்தாம் பிரம்மபுத்ரத்வம் மா விஷாதே மனக்ருதா. இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு சாதிக்காதவாளுக்கு ஜெயிக்க முடியாத மாயை. அந்த மாயையை ஜெயிக்கணுமானா இந்திரிய கண்ட்ரோல் மஸ்ட். அப்படி இருக்கிற மாயைய நான் உனக்கு காட்டித்தரேன் நாரதா. பிரம்மாவோட புத்திரனான நாரதா, அந்த மாயைய நேருக்கு நேரா பார்த்துட்டு உன்னோட மனசுக்கு சங்கடம் ஒன்றும் வந்துடக்கூடாது. மனசு அப்படிங்கிறது அப்புறம் இப்புறம் ஓடி நடக்கிற சுபாவம் இருக்கிறதாக்கும். அந்த மாயைய நேரா பார்த்ததுக்கு அப்புறம் உன்னோட மனசு அப்படிங்கிறது பலதையும் நினைக்க கூடாது. 27வது ஸ்லோகம். இத்யுக்த்வா தேவதேவோ மாம் சஸ்மார வினதாசுதம் ஸ்மிருதமாத்ரஸ்து கருடஸ்ததகாத் ஹரிசந்நிதௌ. இப்படி என்கிட்ட சொல்லிட்டு பகவான் தேவர்களோடெல்லாம் தேவனாயிருக்கிற பகவான் விஷ்ணு வினதையோடு புத்திரனான கருடனை மனசுல தியானிச்சார். நினைச்ச உடனே கருடன் பகவான் ஸ்ரீஹரியோடு முன்னால வந்து நின்னார் வாகனமாயிட்டு. நமக்கு இப்ப எங்கேயாவது போனோமானா கார்ல ஏறிண்டு போற மாதிரி, அந்த காரு நம்மளோட வீட்டுக்குள்ள கார் போர்ச்சில நின்று இருக்கோம். നമ്മൾ அந்த கார்ல ஏறிண்டு காரை ஓட்டிண்டு போவோம். அதே மாதிரி பகவானோட வாகனமாக்கும் கருடன். இப்ப பகவான் அந்த கருடனை நினைக்கிற நொடியில கருடன் வந்துடுவார். அந்த கருடனோடு மேல ஏறிண்டு பகவான் எங்க வேணாலும் யாத்திரையாவார். பகவானோடு கூடவே ரெக்கைகளை அடிச்சுண்டு நடக்க மாட்டார் கருடன். பகவான் நினைக்கிற டைம்லயாக்கும் அந்த செகண்ட்ஸ்ல அந்த நொடிப்பொழுதுல அங்க பிரத்யட்சமாகிறவராக்கும் பகவானோடு வாகனமா இருக்கிற கருடன். அப்படி பகவான் நினைச்ச உடனே பகவானோடு முன்னால அந்த கருடன் வாகனமாயிட்டு வந்து நின்னார். 28வது ஸ்லோகம். ஆகதம் கருடம் வீட்யா ஆருரோஹ ஜனார்தன சமாரோப்ய ஜமாம் பிருஷ்டே கமனாய கிருதாதரான். கருடன் வந்து சேர்ந்ததை பார்த்தோன்னே
ஜனார்தனனாயிருக்கிற பகவான் அந்த கருடனோடு மேலே ஏறி உக்காந்துட்டார். பகவானோடு பின்னால என்னையும் ஏறி உக்காத்திண்டு பகவான் கிளம்பினார். அங்கேருந்து யாத்திரையாகிறதுக்கு ரெடி ஆனார்.